ஒரு மவுண்ட் ரோட்ல ஒரு பஸ் உள்ள போச்சு பாத்தியா? அட்மிட் பண்ணுவோம் இல்ல மவுண்ட் ரோட்ல பஸ் உள்ள போச்சு. இப்போ ஒருத்த பஸ்ஸுக்குள்ள போனா வெளியே வர முடியல. அதுக்கு பதில் என்ன? படி உடச்சு கீழே விழுது, மேல தார்பாயோட தலையில விழுது, இதுக்கு நிக்கிற இடம் உடஞ்சி கீழே விழுது. அதுக்கு என்ன பதில்? அவன் 10 வருஷமா எதுவுமே செய்யாம போயிட்டான். இப்ப நாங்க புது பஸ் வாங்கி இப்பதான் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி புது பஸ் பூரா அந்த வடிவ காமெடி வரும் பாருங்க. தள்ளு 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 தள்ளுன்னு வாங்க பாருங்க. அந்த கதையா செவிலியர்கள் மக்கள் இல்லையா? ஏங்க உங்களை கேள்வி கேட்டா மக்களே ஜந்துவா? நீ ஜந்துதான், ஜந்துதான். நான் என்ன சொல்றேன் பாத்துக்கோங்க, பதிவு பண்ணிருங்க. எல்லா மக்களையும் ஜந்துறாரு, இவன் மக்களே இல்லன்றாரு. இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வாதம் பாருங்க. என்ன ஐயா உங்க பிளஸ்க்கு சொல்றேன், நற்பை இருக்கு. ஐயோ இருங்க, உங்க நற்பை இருக்கு கலங்க வச்சா நாங்க அதை பாத்துக்கலாம். நஷ்டம் தான் கேட்போம். பாத்தீங்களா? அவங்க அக்கௌண்ட்ஸ் தான் துட்டு 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 நஷ்டம் தான். இப்ப நீ பேசுறதுக்கெல்லாம் உன் மேல டெபரமேஷன் சூட் ஃபைல் பண்ணணும். மக்களே நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பீகார்ல 10,000 கொடுக்கப்பட்டது. அதே போன்று இங்கு தமிழகத்திலும் 10,000 கொடுத்தார்களே. ஆனால் வாக்களிக்க அவர்களுக்கு யோசியுங்கள். திருப்பி வேற சொல்லுங்க. வேற என்ன? இந்தியால வேற எந்த மாநிலமும் சமீபத்துல மயிலாப்பூர்ல வந்து ரோட்ல பள்ளம் சார், ரோட்ல பள்ளம். ஆமா பள்ளம் இருக்கு, ரோட்ல பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அந்த கத்தி இருந்தா ரவுடி வெட்டத்தான் செய்வான் பாரு. கஞ்சா வாங்கி போதை அடிக்கத்தான் செய்வான். புரிஞ்சுதா? மவுண்ட் ரோட்ல அங்க வந்து ஒரு உயிர் சேதம் ஏற்பட்டிருந்தா யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? பூமிக்கு அடியில என்ன இருக்குன்னு நீ போய் நுழைஞ்சு பாப்பியா? ரோட போட்டுருக்கணும் இல்லையா? ரோடு போடுறதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? இல்ல ரோட்ல பள்ளம் சார், கார் போயிட்டு இருக்கும்போது உடைஞ்சு உள்ள. இந்தாமா ரோட்ல பள்ளம்னா அது கிட்டத்தட்ட கிணறு மாதிரி ஏதோ போகுது. புரிஞ்சுக்கோ. அது யாரு ஆட்சி காலத்துல எங்க நடந்துச்சுன்னு என்ன தெரியும்? அதெல்லாம் சொல்ல முடியாது. எடப்பாடி காலத்துல ஒரு காரே உள்ள போயிடுச்சு, மவுண்ட் ரோட்ல ஒரு பஸ் உள்ள போச்சு பாத்தியா? அட்மிட் பண்ணுவோம் இல்ல மவுண்ட் ரோட்ல பஸ் உள்ள போச்சு. இப்போ ஒருத்த பஸ்ஸுக்குள்ள போனா வெளியே வர முடியல. அதுக்கு பதில் என்ன? படி உடச்சு கீழே விழுது, மேல தார்பாயோட தலையில விழுது, இதுக்கு நிக்கிற இடம் உடஞ்சி கீழே விழுது. அதுக்கு என்ன பதில்? அவன் 10 வருஷமா எதுவுமே செய்யாம போயிட்டான். இப்ப நாங்க புது பஸ் வாங்கி இப்பதான் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி புது பஸ் பூரா அந்த வடிவ காமெடி வரும் பாருங்க. தள்ளு 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 தள்ளுன்னு வாங்க பாருங்க. அந்த கதையா ஒரு வண்டி கூடங்க கிராம பகுதியில சூப்பர் சிட்டில ஒரு 10 பஸ் விட்டா நீங்க பெரிய ஆளா? நீங்க 500 பஸ் விட்டுருக்கோம். 10 பஸ் தான் விட்டுருக்கிறதா சொல்லப்படுது. நீங்க 500 வேற எதுவும் இல்ல. சிட்டி டு சிட்டி இப்ப மதுரை போறது, திருநெல்வேலி போறது 110 பஸ். இந்த சிட்டிக்குள்ள ஓடுற ஏசி பஸ் ஃபுல்லா போகுது. 500 பஸ் ஓடுது. அது இப்ப விடல, முன்னாடியே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த 500 பஸ் நாங்க ஓபன் பண்ணி விட்டாச்சு. புரியுதா? அதனால சிட்டில எல்லாம் இந்த அரைக்கால் பஸ் அந்த பஸ் எல்லாம் எல்லாத்தையும் கடாசியாச்சு. இப்போ பிராட்வே போய் பாருங்க, அந்த பஸ் அப்படியே தான். இந்த பிராட்வேல நிப்பாட்டி வச்சிருப்போம். அது மக்களை மக்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து. அதெல்லாம் இல்ல, மக்கள் பயன்படுத்துறதுல எதுவுமே ஓட்டாதாட்டி பண்ணிருக்கீங்க அவ்வளவுதான். பெயிண்ட் பண்ணிருக்காங்க, ரிப்பேர் பார்த்து பிங்க் இல்ல இப்ப ப்ளூ கலர், ப்ளூ ரிப்பேர் பார்த்து பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ரிப்பேர் பார்க்காம பெயிண்ட் அடிக்க மாட்டாங்க. ஆனா அந்த பஸ் கலர் தான் மாறி இருக்கு, வேற எதுவுமே மாறாம. எதுவுமே எப்படி மாறும்? பழைய பஸ் பெயிண்ட் அடிச்சாலும் பழைய ஒரு டாபிக் உள்ள கொண்டு போவாங்க. ஜெனரலா கேட்போம். வருஷம் ஃபுல்லா போராட்டம், அப்பெல்லாம் பூனை மாதிரி இருந்துட்டு இப்ப புலி மாதிரி வந்த சீர்னா ஏற்குமா? எலெக்ஷன் நேரத்துல இது பண்றது எல்லா அரசு காலத்திலயும் இந்த அரசு ஊழியர்கள் பண்ணக்கூடிய அட்டகாசம் அடாத்து இது எல்லா காலத்திலும் நடக்கும். ஏன்னா எலெக்ஷன் நேரத்துல என்ன, ஐயோ நம்ம தோத்து போயிடுவோம், இவங்களுக்கு பண்ணணும்னு நமக்கு பண்ணுவாங்கன்னு பரதேசி பசங்க இல்ல எல்லாம் பண்றாங்க. பரதேசின்னு சொல்றது எவ்வளவு கேவலம். இன்னொன்னு களவாணி போயிடுவோம். யாரு? ஆசிரியர்கள் மக்கள் இல்லையா? தூய்மை பணியாளர் மக்கள் இல்லையா? செவிலியர்கள் மக்கள் இல்லையா? ஏங்க உங்களை கேள்வி கேட்டா மக்களே ஜந்துவா? நீ ஜந்துதான், ஜந்துதான். நான் என்ன சொல்றேன் பாத்துக்கோங்க, பதிவு பண்ணிருங்க. எல்லா மக்களையும் ஜந்துறாரு, இவன் மக்களே இல்லன்றாரு. இது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு வாதம் பாருங்க. என்ன ஒரு ஆட்சியாளர் ஆட்சியில இருக்காங்க, ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்துல மக்கள் போய் அவர்கிட்ட குறையை கேட்பதும் மனு கொடுப்பதும் அங்கங்க சில பிரச்சனைகள் இருப்பதும் இயல்பு.
ஒரு ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கருமத்தையே செய்யாத காரணத்தினால் தேர்தல் நெருங்குற நேரத்தில் மக்கள் வெளியே வராங்க. அப்போ எவ்வளவு கேவலமான ஒரு வேலை, எவ்வளவு கேவலமான ஒரு பொழப்பு இது. மக்கள் இந்த தேர்தல் நேரத்தில் சொன்னாவாச்சும் செய்வானான்னு வந்து நிக்கிறான். ஆனா அதே சர்க்கஸமா பேசுறாங்க. அப்போ வந்தாதான் செய்வான். ஆக நீங்க செய்யலன்றது ஒத்துக்கிறீங்களா? என்னையா செய்யணும், என்ன செய்யணும்? இப்ப கூட நேற்றுக்கு அறிக்கை விட்டுருக்க எல்லா பென்ஷன்தாரர்களுக்கும் 2000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க. தலையெழுத்து சொன்னதை ஏயா செய்யலன்னு வெளியே வர மக்களை குற்றப்படுத்துவதும் கேவலப்படுத்துவதும் அவர்கள் அசிங்கமா பேசுவதும் களவாளி பயிலுங்க அப்படின்னு சொல்வதெல்லாம் சரியா? ஆட்சி இருந்துச்சு, அந்த அம்மா ஆட்சியில் தானே பென்ஷன் திட்டத்தை மாறிச்சு. சாமி அந்த 10 ஆண்டுல புடுங்குறது, அந்த 10 ஆண்டுல எல்லாம் அன்னைக்கெல்லாம் ஒண்ணு வாய் தரல. நான் என்ன கழட்டிங்க கழட்டுங்கிறேன். அவங்க புடுங்காத்துல உங்களுக்கு கழட்ட கொடுத்தாங்க உங்ககிட்ட. அவங்க ஒண்ணும் கொடுக்கல. மக்கள் வாக்களிச்சாங்க. மக்கள் ஏயா எல்லாத்தையும் சம்பளம்ங்கிற ரூபத்துல எல்லாத்தையும் நீங்க இப்ப 45% 46% நீங்களே அரசு பணியாளர் வாங்கிட்டு போயிருக்கீங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒரு ஓய்வூதியம் கொடுப்பதற்கும் ஒரு வேலையை நிரந்தரம் செய்வதற்கும் ஒரு சம்பள உயர்வை கொடுப்பதற்கும் இப்படி அழுகிற ஒரு அரசு, நீ கொள்ளடிக்கிறிய, நீ கமிஷன் போடுறிய, நீ நிரூபிக்க முடியுமா? சும்மா நீ நான் கேட்பது எனக்கு என் மேல வழக்கு போறியா? நான் கமிஷன் வாங்கணும்ல. நீ பண்றியே அதையில எந்த அக்கௌண்ட்ல சேர்க்கிறது? அதெல்லாம் யார கேக்குறது? யார கேட்கணும்? பாவ கணக்குல நீ போய் சேரு. நீ ஒரு பாவம், இவர் ஒரு பாவம், 2 பாவம். தீண்டத்தகாத ஜனங்கள். பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டுல தீண்டத்தகாத கட்சி. நான் அதை கழுவி ஊத்திட்டு வெளியில வந்துட்டேன். நான் வெளியில வரும்போது பிரஸ் கொடுத்திருக்கேன். நான் அந்த பத்திரிகை நாளமைக்கான வரும்போது கொடுக்குறேன் பாருங்க. அட்டகாசமா போட்டிருந்தான், 4 பக்கத்துக்கு போட்டான். இதுல நம்ம அப்ப தினமணி இன்னும் ஒரு பத்திரிகையில வீக்லி ஒன்ஸ் வரும். அதுல 20 வருஷம் ஆரம்பிச்சிருக்கீங்க. என்ன 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி பொய் சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டீங்க. பொய் சொல்லல, அன்னைக்கே பாரதிய ஜனதா நாசமா போச்சுன்னு தான் வெளியில வந்த ஒரு கூட்டம் அவங்கள வந்து ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டான பேச்சு பாரு. அது வந்து யார் எதை சொன்னாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல. ஏன்னா தீய சக்தி தான். நாங்க தீய சக்தின்னு சொன்னாலும் சரி, தீஞ்ச சக்தினாலும் எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க வந்து மக்களுடைய சேவையே மகேசன் சேவைன்னு நாங்க செய்யறோம். எங்களுக்கு வாக்களிக்கிற மக்கள் வாக்களிப்பாங்க. எங்களுக்கு வந்து மது உருட்டு திமுக எங்களுக்கு சென்ற தேர்தலை காட்டிலும் இந்த தேர்தல்ல அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்துல நாங்க ஜெயிக்கிற மாதிரி அதிகப்படியான தோல்வியை தழுவும் பாப்போம் பொறுத்திருந்து. உருட்டு திமுகவை இன்னைக்கு ஊரு ஏற்க விரும்பல. திருட்டு திமுகவை இன்னைக்கு திசை தெரியாமல் அனுப்புவதற்கு மக்கள் தயாராயிட்டாங்க. இவர்களுக்கு கள நிலவரம் தெரிஞ்சிருச்சு. வேலை செய்யும் போது ஒரு கள நிலவரம் தெரியாது. யாருக்கு என்ன பிரச்சனை, யாருக்கு என்ன தேவை. சேவன் வந்து செய்தார்கள், நல்லா செய்தாங்க. இன்னொன்னு ஜெனரேஷன், அடுத்த தலைமுறையை நாங்கள் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை நான் பார்த்துக்கிறேன். கரண்ட் ஜெனரேஷனை கை கழுவி விட்டது யாரு? கரண்ட் ஜெனரேஷனை கஷ்டப்பட்டு வைக்கிறது யாரு? இன்னைக்கு கரண்ட் ஜெனரேஷன் கஷ்டத்துல இருக்கு. ஒருத்தர் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு சிஎம் பேசுறாரு. இது யாரும் ஏற்க முடியுமா? நாங்க ஆட்சி திராவிட ஆட்சி வந்ததுல இருந்து தான் அந்த நாடு செழிப்புட்டு இருக்கு, நாட்டு மக்கள் வளம் பெற்று இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் கஞ்சி தொட்டி திறந்து கப்பக்கிழங்கு தின்னுக்கிட்டு எலிக்கறி தின்னுன்னா, கப்பக்கிழங்கு தின்னுன்னா, அதுக்கப்புறம் கேரளால போய் கப்பக்கிழங்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தான். இதெல்லாம் மறந்து போச்சா? இல்லங்க, கஞ்சி தொட்டி கஞ்சி வாங்கி குடிச்சதெல்லாம் மறந்து போச்சு. நாங்க எங்க ஆட்சிக்கு வந்தது பின்னாடிதான் எங்கேயுமே கஞ்சி தொட்டி திட்டம் கிடையாது. கஞ்சி தண்ணி இல்லாம கஞ்சி கூட வழி இல்லாம வழி இல்லாம எந்த எல்லாரும் அருமையா சொபஸ்டிகேட்டடா சாப்பிடுறான். சொபஸ்டிகேட்டடா 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடுக்கு ஈக்குவலா. ஏங்க அந்த பக்கமா சங்கீதா பவன் பக்கம் போயிட்டு வந்தீங்களோ? ஏழை மக்களை பாக்குற மாதிரி தெரியல. நீங்க எல்லாரும் சொபஸ்டிகேட்டா இருக்காங்கன்னா எதுக்கு இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு? பாருங்க வீட்டுல ஏன் இவ்வளவு அழுகை, ஏன் இவ்வளவு கதறல்? ஒவ்வொரு ஏழை எளிய மக்கள் வீட்டுல போய் பாருங்க. நாங்க காய்கறி வாங்கிக்கிறதுக்கும் நாங்க அந்த பலசரக்கு ஜாமான் வாங்குறதுக்கும் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அரிசி கொடுக்குறோம். அந்த இலவசமா எல்லாம் நாங்க செய்யறோம். அந்த மக்கள் சுவீட்சமா இருக்காங்க. அந்த மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பாங்க. நாங்க வெற்றி பெறுவோம். அப்பா சார், அதாவது ராஜ் தாக்கரே அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? ஏங்க, நியாயத்தை பேசினால், சத்தியத்தை பேசினால், சாத்தியத்தை பேசினால் நீங்க சில பிரச்சனைகள் வருது இயல்புங்க. திமுக காரங்கிட்ட எல்லா மதத்துக்காரங்களும் மத நல்லது எங்களுக்கு தேவைங்கன்னு கேட்குறான். ஆனால் மதத்தை எல்லாம் பிரித்தாளவு சூழ்ச்சி திமுக காரன் செய்வான். அதுக்கு பிரச்சனையை உருவாக்கும். அதே போலதான் மாநிலத்துக்கு மாநிலம் ஒரு குட்டிச்சவரு,
ஒரு குட்டிச்சோறு கட்சிகள் அந்த நாட்டை சுரண்டுவதற்கும் அந்த நாட்டில் உள்ள வளங்களை திருடுவதற்கும் அங்கங்க ஒரு கட்சி அங்கங்க ஒரு கிளைகள் போல செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அதே நீங்க சொன்னது ராஜ் தாக்கரே கேட்டு பாருங்க, ஸ்டாலினை புகழ்ந்து தள்ளுவார். காரணம், திருடனுக்கு நட்பு இருக்கும். பார்க்கும் பொழுது ஒருத்தருக்கு அஜிடேஷனும் கோபம் வருவது இயல்பு. இன்னொன்னு, ஒரு நல்ல தலைவர், தேர்ந்தெடுத்த தலைவர் பேசுற வார்த்தையா அது? காலை வெட்டுவேன், கையை வெட்டுவேன், கசாப் கல்ல வேலை செய்றீங்க நீங்க, இப்படியா பேசுறது? அது எல்லாம் அந்த மாநிலத்து மக்களே ரசிக்கல, அந்த மாநிலத்து மக்களே இதை ஏற்கல. ஸ்டாலின் வேணா நம்மள மாதிரி ஒரு பைத்தியம் இருக்கான அந்த ஊர்ல வேணா யோசிக்கலாமே தவிர அதை யாரும் ஏற்கல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்திய திணிக்க பாக்குறாங்க அப்படின்ற விஷயங்களும் முன்வைக்கிறாங்களே. ஏங்க அந்த ஹிந்தின்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு இவங்க பண்ணக்கூடிய வேலை, இப்ப திமுக என்ன அஜெண்டா நினைக்கிறீங்க? ஹிந்தியை கொண்டு வந்துவாங்க, ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்னு முந்தி வரலாம்னு பாக்குறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, முட்டு சந்து தான். அதே போலதான் அங்க ஒரு சூழ்நிலை. தேர்தல் என்கிற ஒரு நேரட்டிவ்காக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலையை, பிழப்பை இவங்க நடத்தி கொண்டு வராங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் பிழப்பு இல்லாமல் போயிட்டோம். ஆனா இவங்க பிழப்பு ஓடணும்ல, அதுக்கு என்னென்ன பாயிண்ட்லாம் வச்சா அதெல்லாம் பாசிட்டிவா போகுமோ அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஊரில் அது ஒரு சாக்கடை, இந்த ஊரில் இவர்கள் ஒரு சாக்கடை. இந்த சாக்கடைகள்லாம் சேர்ந்து சரித்திரத்தை பற்றி பேசுவதற்கோ சல்லித்தனம் செய்வதற்குத்தான் லாய்க்கு. நீங்க நாசமா போன பாரதிய ஜனதா கட்சி என்னைக்கு ஆட்சிக்கு வந்துச்சோ ஒன்றியத்துல, அன்றைக்கு இருந்து எல்லா மாநிலத்தையும் பழிவாங்கும் சொல்லுவாங்க. இவங்க கல்லாக்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. இவர்கள் கல்லாப்பட்டிகளை நிரப்ப முடியாத சூழ்நிலை இருக்கு. இவர்கள் திருட்டு வேலையை செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு டிபார்ட்மெண்ட் எல்லாமே இடில இருந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இவர்களை கண்குத்தி போல பாத்துக்கிட்டே இருக்கு. எதையாவது ஒரு திருட்டு வேலையில ஆத்தென்டிகேஷனா மாட்டுவாங்க, இவர்களை கம்பி என வைக்கலாம்னு சொல்லி. அதனால இவர்களால் கல்லா கட்ட முடியவில்லை, இவர்களால் கமிஷன் போட சரியாக முடியவில்லை, இவர்களால் சுதந்திரமாக திருட்டுத்தனத்தை செய்ய முடியவில்லை என்ற விரக்தியில் ஊழல் பண்றாங்கன்னு உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா உடனடியா நடவடிக்கை எடுக்க வேண்டியது. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, நடவடிக்கை என்பது ஒரு நல்ல ஒரு நோக்கம், அதை கொண்டு போகணும், ஆத்தென்டிகேட்டடா கொண்டு போகணும், மக்களிடையே செய்தியை சொல்லணுங்க. முதல்ல இவர்கள் பண்ணக்கூடிய பொலிகுனி வேலையும் இவர்கள் செய்த திருட்டு வேலைகளையும் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுங்க. நாங்கள் நீதிமன்றத்திற்கு முன் மக்கள் மன்றத்தை நாடக்கூடியவர்கள், மக்கள் மன்றத்தில் பேசக்கூடியவர்கள், மக்கள் மன்றத்துல இந்த கையாளாதவர்கள், இந்த திருடர்கள், இந்த புழுகுனி கூட்டத்தை எக்ஸ்போஸ் பண்ணமா கூடாதா? என் மக்களுக்கு இவர்களை பற்றி தெரியாமல் போய்விட்டால், நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி, ஏங்க பிஜேபி இவ்வளவு அலிகேட் பண்ணுது, திமுக இவ்வளவு ஊழல் பண்ணுதுன்னு சொல்லுது. ஒரு பிரிட்ஜ் கட்டினாலும் ஊழல், ஒரு பாத்ரூம் கட்டினாலும் ஊழல், ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டினாலும் ஊழல், ஒரு ரோடு போட்டாலும் ஊழல், ஒரு திட்டம் என்று கொண்டு வந்தாலும் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் செய்யக்கூடிய திமுக நீங்க இவ்வளவு சொல்றீங்களே, ஏன் நீதிமன்றத்தை நாடலன்னு கேட்பீங்க. நீங்க இப்போ எதை பற்றியுமே இல்ல ஒரு கண்ணாடி பாலம் ஜப்பானிலே அமெரிக்காவிலே இருங்க. ஏங்க ஒரே விஷயம் விழுந்து, அந்த கண்ணாடி பாலம் இடிஞ்சு விழுந்து 100 பேருக்கு மேல செத்து போயிட்டான் கடல்ல விழுந்து. கண்ணாடி பாலம், தொங்கு பாலம், கண்ணாடி பாலம். ஏங்க அது என்னமோ ஒரு பாலங்க, கபாலம், கபாலத்தில் இல்லாதவர்கள் பாலத்தை பற்றி பேசுவாங்க. நான் முடிச்சிடறேன் கேளுங்க. எப்படிலாம் மடை மாத்திராரு பாருங்க. நம்ம இங்க பேசினே இருப்போம் ட்ராக்ல, டக்குன்னு என்ன பண்ணுவாரு, குஜராத்துக்கு போயிடுவாரு, இங்க இருந்து யூபிக்கு போயிடுவாரு. நான் கேட்பதே நான் முடிச்சிடறேன், டிவைட் ஆகக்கூடாது. ஒரே விஷயம் தான், மக்கள்கிட்ட ஏங்க சொல்றீங்க நீங்க நீதிமன்றத்துக்கு போல? இப்போ நாங்க மக்கள்கிட்ட இதை சொல்லாம நேரம் நீதிமன்றத்துக்கு போயிட்டா இவர்கள் வாயிலில் தேன் வைத்தது போல ஆயிடும், நேரம் வருவான். ஆக இந்த பழிவாகும் செயல், ஆக திராவிடத்தை இருக்குமா படிங்க, திராவிடத்தை காக்கணும், இந்த தமிழ் மக்களை காக்கணும், தமிழ் மண்ணை காக்கணும் அழுவ ஆரம்பிச்சிருவான். இவன் அழுகையை மக்கள் ஏற்று விட்டுருவாங்க, இவன் அழுகையை மக்கள் நம்பி விடுவாங்க, இவன் ஏமாத்து வேலையை மக்கள் ஏத்துப்பாங்க, இவன் டான்ஸ போட்டா மக்கள் நம்பிடுவாங்க. சும்மா அளவுக்கு அதிகமா குலைக்கிறோம். நாங்க எப்படியாவது பிழைக்கணும், தமிழ்நாடு எப்படியாவது பிழைக்கணுன்றதுக்காக அப்படி குலைச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே விஷயம் தான், இதையெல்லாம் அப்படியே மடை மாற்றி, அதாவது ஒரு விஷயம் கண்ணுக்கு நேரா தெரியுது, இவன் பண்றது 420 வேலை, இவன் பண்றது திருட்டு வேலை. ஆனா அதையே மடை மாற்றி, இல்லங்க மும்மொழி எடுத்துப்போம். சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிளா, நான் ரொம்ப இது பண்ண விரும்பல. ஒரு மொழி எக்ஸஸா கத்துக்கிறது நல்லதா நல்லது இல்லையா? ஒரு ஏழை வீட்டு பையன் ஹிந்தி கத்துக்கிறதுல இவங்களுக்கு பிரச்சனை, காரணம் கல்லா. இவர்கள் எங்க பிரச்சனை பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் தான் பிரச்சனையே வரும். அக்கௌண்ட்ஸ்ல கை வைக்க முட்டிங்கன்னா நம்ம எது செய்தாலும் ஓகே சொல்லுவாங்க. இப்ப ஹிந்தி கத்து கொடுத்துட்டா, ஒரு அரசாங்க பிள்ளை ஹிந்தி படிச்சிருச்சுன்னா சன்ஷைன் ஸ்கூல் இழுத்து மூட வேண்டியதான், பிரைவேட் ஸ்கூல்ஸ் இழுத்து மூட வேண்டியதான், எல்லாம் கட்டுப்பாடு தானே. இவங்க தானே ஓனர் அதுக்கெல்லாம். நீங்களே யோசிக்கல ஒரு கேவலத்தை. ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஒரு ஆளுங்கட்சி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சி, அவனே ஸ்கூல் நடத்துறான், அவனே காலேஜ் நடத்துறான், அவனே ஹாஸ்பிட்டல் நடத்துறான், அவனே எல்லாம் நடத்துறான். பிரைவேட்டா அவன் நடத்துற விஷயங்கள்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, சுபிக்ஷமா இருக்கு, பேஷ் அப்படி இருக்கு. ஆனா அவனே இந்த துறையோட மந்திரியா இருக்கான். இங்க வந்து அரசாங்கத்தோட ஹாஸ்பிட்டல் பாருங்க, அரசாங்கத்தோட பள்ளிக்கூடத்தை பாருங்க,
இதேங்க சைதாப்பேட்டையில் அந்த ரோட்ல போயிட்டே இருக்குங்க. அந்த ரோட்ல சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம்னு ஒன்று இருக்கு. அப்படியே அதுக்கு பக்கத்து பில்டிங் அரசாங்கத்தோடைய பள்ளிக்கூடம் ஒன்று இருக்கு. அது ரெண்டுத்தையும் போட்டோ எடுத்து காமிச்சிருமா விட்ட மூஞ்ச கொண்டு போய் எங்க வச்சு பாரு இவரு. சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அப்படியே மின்னு 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 இருக்கு. பக்கத்துல பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தை பார்த்தா பாழடைஞ்ச குடோன் மாதிரி இருக்குங்க. இதுதான் இவங்க லட்சணமா? இப்ப நான் மக்களுக்கு சொல்ல ஒரு செய்தி என்னன்னா, இவன் பிரைவேட்டா கல்லா கட்டுறதுக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கே. அதையே துறைக்கு நீ அமைச்சரா இருக்க, அதே துறைக்கு நீ பொறுப்பாளரா இருக்க, ஆனா அதை பார்த்தா குட்டி சவர மாதிரி இருக்கே. அதற்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? இன்னொரு கேள்வி, இதையெல்லாம் நான் கொண்டு வந்து திமுக ஊழல் பண்ணுது, திமுக அதுல அராஜகம் பண்ணுது, KN ஒரு பிரிட்ஜில் ஊழல் பண்ணியிருக்காரு, செந்தில் பாலாஜி இதுல ஒரு ஊழல் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் நம்ம பட்டவர்த்தனை பண்றதுக்கு காரணம் மக்களுடைய செய்தியை சொல்லிவிட்டு தாங்க அடுத்த நடவடிக்கைக்கு போகணும். நீ மக்கள்கிட்ட சொல்லாம போயிட்டினா இவன் நல்லா அந்த ஏமாத்து வித்தையை 50 ஆண்டா செய்யறாங்க, அதே குரலி வித்தையை 50 ஆண்டுகளா கத்து வச்சிருக்கான், அதே கொண்டு இறக்கி விட்டானா அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? ஓ இந்த பிஜேபி பழிவாங்குது போல திமுக யோசிப்பாங்களா மாட்டாங்களா? இதே திருட்டு கூட்டத்தை மாட்டிப்பாங்களா மாட்டாங்களா? அதனால அண்ணாமலை மாநில தலைவரா இருக்கும்போது எத்தனை கொடுத்தாரு, பிரஸ்ல கொடுத்தாரு, கவர்னர்கிட்ட கொடுத்தாரு, என்னாச்சு? ஏதாவது ஒண்ணு சொல்லு. சரிங்க, இப்படி வருவோம். சரி, நாங்க வழக்கு போடல, அதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டு மக்களுக்கு புரியும். நான் கேட்பது சரி ரைட். காமாட்சி நாயுடு ஐயா ஹரிஹரன் ராஜா ஒரு வழக்கு போடுறீங்க, ஒரு எக்ஸாம்பிள், அவர் ஊழல் பண்ணிருக்காருன்னு சார்ஜ் பண்றேன். அது பொய்யா இருந்தா காமாட்சி நாயுடு என்ன செய்யணும்? எம்எல்ஏ வழக்கு போடணும்ல. நீயா வழக்கு போடல என்ன கேட்கக்கூடிய இவர் மேல நான் சார்ஜ் பண்றேன், இந்த மாதிரி காமாட்சி நாயுடு 100 கோடி ஊழல் பண்ணிட்டாரு, அது ஃபால்ஸ் இருக்கக்கூடிய நேரத்துல எம்எல்ஏ வழக்கு தொடணுமா கூடாதா? டிஃபமேஷன் கேஸ் போடணுமா கூடாதா? நான் இதுக்கே போட மாட்டாங்க. காரணம் ஐயோ குற்றம் சொல்றேன் போடணும், நாங்க குற்றவாளி அல்ல, நீ தானே எங்க மேல குற்றம் இல்லாம எம்எல்ஏ குற்றம் சாட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு போக மாட்டேன். போகணும். ஐயா உங்க பிளஸ்க்கு தான் சொல்றேன், உங்க நற்பை இருக்கு. ஐயோ இருங்க, உங்க நற்பை இருக்கு கலங்க வச்சா நாங்க அதை பாத்துக்கிறோம், நஷ்டம் தான் கேட்போம். பாத்தீங்களா, அவங்க அக்கௌண்ட்ஸ் தான் துட்டு 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 நஷ்டம் தான். இப்ப நீ பேசுறதுக்கெல்லாம் உன் மேல டெபரமேஷன் சூட் ஃபைல் பண்ணணும். ஆமா, ஒரு 5 கோடி ரூபாய் கேட்டு ரெடி. 5 கோடி எங்களை தெருக்கோட நிப்பாட்டிட்டு 5 கோடி. அதனால வருகிற 2026 எப்படி தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லி பெரியவங்க அந்த காலத்தை சொல்லுவாங்களோ, தமிழ்நாட்டுக்கு ஒரு வழி பிறந்துருச்சு. NDA கூட்டணி பெரிய அளவில் வெற்றி பெற போகுது. சும்மா இதை ஒரு ஃபேன்சியான வார்த்தையா சொல்லலை. இன்னைக்கு மக்கள்லாம் ஃபேண்டசைஸ் பண்ணி பார்க்குறாங்க ஐயா எடப்பாடி பழனிசாமியையும் மாண்புமிகு மோடிஜியையும். இன்னைக்கு பொங்கல்னு ஒரு நிகழ்ச்சி வருது. சிம்பிளாக யோசிப்போமே, அந்த பொங்கல்ங்கிற பாரம்பரியத்தை கொண்டாடி மகிழ்ந்து அதை ரசிக்கிறோம். எங்களுடைய தேசிய தலைவர் வந்திருக்கிறாரு, பிரதமர் ஐயா வர இருக்கிறாரு, எவ்வளோ அழகாக கொண்டாடுறோம், எவ்வளோ அழகாக பாரம்பரியத்தை பறைசாற்றுறோம். இவங்க பொங்கல் வந்தா வச்சுட்டு பொங்கல் திட்டு விட்டு பொங்கல் இல்ல, திராவிட பொங்கல் திரும்ப மாட்டீங்களா நீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் கேட்பேன், இதே ஒரு இஸ்லாமிய ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஒரு கிறிஸ்டியானிட்டி ஃபங்க்ஷனுக்கோ சொல்ல முடியும். திராவிட கிறிஸ்துமஸ் சொல்லு, திராவிட ரம்ஜான் சொல்லு. அதற்கெல்லாம் வாய் வராத திமுக காரர்கள் இதற்கு ஒரு தேவையற்ற ஒரு சூழ்நிலையையும் தேவையற்ற பிரச்சனைகளையும் இழுத்து விட்டு எப்படியாவது தேர்தலை சந்திக்கிறாங்கிற நோக்கம் சரியான நோக்கமாங்க. தமிழ்நாடு மக்கள் ஒரு முடிவு கொண்டாங்க. இந்த திமுகவுடைய நீக்கமே தமிழ்நாடு மக்களின் நோக்கமாக இன்னைக்கு மாறி இருக்கு. அந்த நீக்கப்பட்ட இடம் NDA கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த இடத்தை நிரப்பும், தமிழ்நாடு மக்கள் மனசையும் நிரப்பும். எல்லாம் இது ஒரு விஷயம். பீகார்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி 10,000 ரூபா போட்டீங்கல்ல, அந்த தொகை மகளிருக்கும் ஆண்களுக்கும் 10,000 போட்டீங்க. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் 10,000 போடுவீங்களா? மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க, ஏதோ 10,000 போட்டால் என்ன செலவுக்கு ஆகுமேன்னு. போடுவீங்களா? நல்ல விஷயம். ஆக வந்த வகையில் பொங்கலுக்கு 5,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். சொன்னது யாரு? டேடி கட்சி தான் சொன்னது. யாரு? அப்பா தான். இருங்க ஐயா, அப்பா தானே சொன்னாரு. அப்பா லேப்டாப்பை கொடுத்தாரு, அப்பா 3000 கொடுக்குறாரு. இன்னைக்கு அப்பா லேப்டாப்னு சொல்றாங்க, சந்தோஷமா? ரைட்டு. அவ்வளோலாம் கொடுத்து நீங்கள் சொன்னதை செய்யாத இவர்கள் 10,000 கொடுப்பியா 20,000 கொடுப்பியான்னு கேட்குறாங்க. மக்களை நாங்கள் விலை பேச விரும்பவில்லை. அப்புறம் மக்களுக்கு பீகார் மக்கள் மட்டும் அவங்க இல்ல நான் சொல்றேன் கேளுங்க. பீகார்ல 10,000 உடனே கொடுக்கணும் எங்க சொல்ல எடுங்க. பீகார்ல 10,000க்கான திட்டத்தை கொடுக்குறோம். உங்களை மாதிரி எங்க திருட்டு கூட்டமாங்க நாங்க. நீங்க யார் திருடங்கிறத மக்களை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பீகார்ல 10,000 கொடுக்கப்பட்டது. அதே போன்று இங்கு தமிழகத்திலும் 10,000 கொடுத்தார்களே. ஆனால்
வாக்களிக்க அவர்களுக்கு யோசியுங்கள். கட் ஆக்ஷன். திருப்பி வேற என்ன சொல்லுங்க? வேற என்ன? திமுக 12,000 கொடுத்துக்கிட்டு இருக்கே வருஷம். நாங்க 12,000 கொடுக்கல, நாங்க அரசு பணத்தை தான் கொடுக்கறோம். நாங்க ஒண்ணு கையில இருந்து கொடுக்கல. நாங்க ஓட்டுக்காக லஞ்சம் எல்லாம் கொடுக்கல. லஞ்சம் கொடுக்க சரி இல்ல டக்கு ஞாபகம் வருது. நல்ல வேலை ஒரு லேடிக்கு ஓட்டுக்காக தெரியல, மக்கள் காசு தரோம் இப்பா எலெக்ஷன் வந்து நல்லவங்க ஆயிடுவாங்க, அது வரைக்கும் பாக்கெட் தர மாதிரியே பேசுவாங்க. நான் கேட்பது, ஒரு எம்எல்ஏ வராது ஒரு ரேஷன் கடைக்கு, இதாமா யாருக்கு போட போற, எந்த கட்சிக்கு சொல்லு, அது தெளிவாக படிச்சு ரெட்டாளிக்கு போடுவாங்க. மூஞ்சே மாறி போச்சு. ஏன்னா உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஏதோ பாவம் இருக்கிற ஊர்ல இருக்கிற கேள்வியெல்லாம் ஏமாத்துறாலும் பாத்தீங்க. இங்க பாரு, கடைசியில அந்த கிளவி எல்லாம் எம்ஜிஆருடைய ஃபாலோவர்ஸ். எம்ஜிஆருக்கு ரெட்டால போட்டு பாவங்க. இல்ல வெளிப்படையா பேசுவோமே, கொஞ்சம் கொலோக்கியெல்லாம் பேசுவோம். ஊர்ல இருக்கிற பாவம் தாத்தா பாட்டி கிழவன் கேள்வியெல்லாம் ஏமாத்தி எப்படியாவது ஓட்ட வாங்கிடலான்னு யோசிச்சாங்க. கடைசியில அதற்கு சில கிழவர்கள் இன்று பயணித்து இன்னைக்கு சுத்தி கொண்டு வராங்க. ஆக எதுவும் நிறைவேற போறது இல்லை. அந்த கிழவர்களுக்கு ஏமாற்ற முடியாது. அப்பா என்கிற கிழவர் ஊர்ல இருக்கிற கிழவர்கள் எல்லாம் ஏமாத்த பாக்குறாரு, எங்களை போன்ற இளைஞர்களை ஏமாத்த பாக்குறாரு. ரொம்ப இளைஞர் இல்ல, நான் முடிச்சிடறேன். தாத்தா தான் வரும். ஆனா அந்த தாத்தாவால் இன்னைக்கு பேரம் பேத்திங்க நல்லா இருக்கும். அந்த தாத்தாவால் இந்திய நாடு நல்லா இருக்கு. ஒரு பெரியவனா அப்படி இருக்கணும், ஒரு பெரியவனா அப்படி ஆட்சி பண்ணணும். ஊழல் பண்றதுக்கு பெரியவங்க தேவையா? நாசமா போயிருக்கு இந்தியாவை நல்லா இருக்குன்ற அடமானம் வச்சு விட்டு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு நீயே பரசா. நல்ல விஷயம், நான் வாழ்த்துறேன். இல்ல அம்மா இருக்கிறீங்க, நான் முடிச்சிடறேன். நான் வாழ்த்துறேன். நாங்களாவது அடமானம் வச்சோம், நீ நாட்டையே வித்துட்டியனே. யாரு வித்துட்டியனே? அடமானம் வச்சா மீட்கலான்னு. வித்தா எப்படின்னா வாங்குறது? நீதான் வித்துருக்க. இந்தியா திருநாட்டையே வித்து நாசகாடு பண்ணிட்டு நீ வந்து மனுஷன் மாதிரி அப்படி நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடந்துகிட்டு இருந்தா மாத்திரம் போதுமா? ஸ்டாலின் அவர்கள் மட்டும் டெல்லிக்கு போகும்போது மோடி அவர்கள் இந்தியாவை நல்லா வளர்ச்சி அடைய செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாராட்ட செய்வீங்க. 1-2 காரியம் நல்லது செஞ்சா நல்லதை நாங்க பாராட்டுவோம், தவறு செஞ்சா தவறு சுட்டி காட்டுவோம். நல்லது பாராட்டுற மாதிரி அவர் செய்யக்கூடிய தவறுகளும் அங்க சுட்டி காட்டி இருக்கலாமே. அன்னைக்கு சுட்டி காட்டலன்னா இன்னைக்கு சுட்டி காட்டுறோம்ல. என்ன தவறுகள்னு 1-2 தவறா? அடடா செக் கருமா மணிக்கணக்கா பேசலாம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.